வாட் இஸ் டிஏஜி? ஒரு கேரக்டரை அவங்களுடைய ஏஜ்ல இருக்கிற எங்கர் வெர்ஷனை வந்து காட்டுறதுக்காக யூஸ் பண்ற ஒரு டெக்னிக் தான் டிஏஜி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அப்ராட் கண்ட்ரீஸ்ல வந்து ஒருத்தர் 70 to 80 ஏஜ்ல இருக்கிற ஒரு ஹியூமன் பீயிங் அவங்க வந்து 30 to 40 ஏஜ்ல நான் வந்து என்னோட தோட்டத்தை மாற்றிக்கணும் அப்படின்றது ஒரு விஷயத்தை அவங்க எதிர்பார்க்கறாங்க. அப்படின்னா ஆர்டிஃபிஷியலா வந்து ஆப்ரேஷன் பண்ணி மாற்ற முடியுன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ரீசெண்டா கோட் மூவி ரிலீஸ் ஆச்சு செப்டம்பர் 5th. விஜய் சார் உடைய கேரக்டர் வந்து 23 ஏஜ்ல அவர் இருக்கிற மாதிரி வந்து அந்த டிஏஜி டெக்னிக்கை பண்ணியிருந்தாங்க. டிஏஜி டெக்னிக் வந்து 3 விதமா பண்ணுவாங்க. ஒன்னு டிஜிட்டல் எடிட்டிங், சிஜிஐ ஓவர்லேஸ் அண்ட் டச் அப்ஸ். இந்த 3 டெக்னிக்கும் யூஸ் பண்ணி தான் நார்மலா இருக்கிற ஃபேஸை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கேன் பண்ணி அதுல இந்த டெக்னிக்கை அப்ளை பண்ணி அதை வந்து ரீஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இந்த இருக்கிற விஜய் இது இப்படி காட்டுறது தான் ட்ரை பண்ணி அது வந்து ஃபெயிலியர் ஆச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி விஜயகாந்த் சாரோட ஃபேஸை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே வந்து செட் ஆகலை. அதிகமாக டிஏஜிங்காக வந்து செலவு பண்ணியிருக்காங்க. விஜய் சார் மூலிமா பயங்கர வசூல் வரலாம், ஆனால் ப்ராப்பராக ஒரு அவுட்புட் அண்ட் டெலிவரி வந்து வரல.